தங்கராஜ் வீட்டின் நடுஹால்ல எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப அலட்சியமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்க அம்மா பக்கத்துல நின்னு அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. வீட்ல மத்தவங்க எல்லாம் ஒருவித பயத்தோடும் அமைதியோடும் நடக்கிறத வேடுத்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வீட்டின் கதவு பலமா திறந்து பாக்கியராஜ் புயல் மாதிரி உள்ள நுழையறாரு. அவரோட முகத்துல ஆத்திரமும் பதற்றமும் தாண்டவமாடுச்சு. நேரா சமையலறை வாசலை நோக்கி போறாரு. அங்கே ரேவதி தன்னோட வீங்கிய கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு கண்களிலிருந்து கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்ததை பாக்குறாரு. ரேவதி பக்கத்துல வேகமா போன பாக்கியராஜ் அவ முகத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. ரேவதி, என்னடி இது? உன் கன்னத்துல 5 விரல் தழும்பு அப்படியே சிவந்து வீங்கி போய் நிக்குது. யாருடி உன்னை கை வச்சது? இந்த வீட்ல உன்னை கை நீட்டி அடிக்கிற தைரியம் யாருக்குடி வந்தது? வாயை திறந்து சொல்லுடி சத்தம் போட்டு கத்துறாரு. அவரோட குரல்ல தங்கச்சிக்கு நடந்த கொடுமையை நினைச்சு ஆதங்கமும் கோபமும் ஒன்னா வெடிச்சது. ரேவதி உடனே தலை குனிஞ்சு விம்மி அழுகிறா. அவளால தன் அண்ணன் மூஞ்சியை பார்த்து பேசவே முடியல. உதட்டை கடித்துக்கிட்டு பதில் எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா நின்றாள். ஆனா தங்கராஜ் தன் தட்டுல இருக்கிற சாப்பாட்ட ரொம்ப பொறுமையா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தான். அவன் மூஞ்சியில எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, ஒரு சின்ன சலனமும் கூட இல்லை. தன் அதிகாரத்தை செல்லுபடி பண்ணிட்டோங்கிற ஒரு கர்வம் மட்டும் அவன் முகத்துல தெளிவா தெரிஞ்சது. இதை பார்த்ததும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பாக்கியராஜ் தங்கராஜோட தட்டை நோக்கி வேகமா போய், உன்னத்தான் கேக்குறேன் தங்கராஜ், என் தங்கச்சி கண்ணத்துல இவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு, அவ மூஞ்சியே வீங்கி போயிருக்கு. யாருடா இவள் அடிச்சது? இந்த வீட்ல வேற யாருக்குடா அந்த தைரியம் வரும்னு சீறாரு. தங்கராஜ் ரொம்ப பொறுமையா கையை கழுவிட்டு துண்டால ஒவ்வொரு விரலா தொடச்சுக்கிட்டே நிமிர்ந்து பார்த்து ரொம்ப திமிரா பேசுறான். நான் தான் அடிச்சேன், அதுக்கென்ன இப்போ? அவ என் பொண்டாட்டி, இது என் குடும்ப விஷயம். நடுவுல வந்து கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு பாக்கியராஜ்? என் வீட்டு வாசப்படி தாண்டி வந்து என்கிட்டயே சத்தம் போடுறியா? என் வீட்ல என்ன நடக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு அலட்சியமா கேக்குறான். பாக்கியராஜுக்கு கோபம் தலைக்கேறுது. என்னடா சொன்ன? என் பொண்டாட்டி என் குடும்பம்னு சொன்னா என்ன வேணா பண்ணுவியாடா? பொண்டாட்டினா உனக்கு அடிமையா? என்ன தப்பு பண்ணிட்டான்னு என் தங்கச்சி மேல கை வச்ச? கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு யாருடா உரிமை கொடுத்தது? உனக்கு சட்டம் பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு ஆத்திரப்படுறாரு. அதுக்கு தங்கராஜ், அவ என் பொண்டாட்டி பாக்கியராஜ். இந்த வீட்டு மூத்தவனா நான் ஒரு முடிவு எடுத்தா எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு பொண்டாட்டிக்கு அழகு. அதை விட்டுட்டு எனக்கு தெரியாம என்னை எதிர்த்து பேசுறவளுக்கு என் வீட்ல நடக்கிற விஷயங்களை உளவு பார்த்து சொல்வாளா? எனக்கு மரியாதை தராதவளுக்கு என் வீட்ல இதுதான் பதில். என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் இவளுக்கு எப்படி வந்தது? எல்லாம் உங்க ஆதரவுதான்னு ஆங்கரமா சொல்றான். பாக்கியராஜ் கோபத்துல, மரியாதையா? டேய் தங்கராஜ், மரியாதைங்கிறது அன்பாலையும் உன்னோட நல்ல நடத்தையாலையும் வரணும்டா. பயத்தாலையும் அடிதடியாலையும் வர்றதுக்கு பேரு மரியாதை இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரலாம், கோபம் வரலாம். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு மேல கை ஓங்குற பாரு, அங்கேயே நீ மனுஷனா இருக்கிற தகுதியை இழந்துட்டடா. பொண்டாட்டிய அடிச்சு வீழ்த்துறதுல என்னடா உனக்கு ஆம்பளைத்தனம் வேண்டி கிடக்கு? பொம்பளை மேல கை வச்சுட்டா நீ பெரிய வீரன்னு நினைச்சுக்காதன்னு தங்கராஜோட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு. அப்போ வாசல்ல சுரேஷ் ரொம்ப பதற்றத்தோடும் ஆத்திரத்தோடும் உள்ள வர்றான். ரேவதியோட முகத்தை பார்த்ததும் அவன் அதிர்ந்து போறான். அக்கா, என்னக்கா இது? மாமா, உண்மையாவே நீங்களா அக்காவை அடிச்சீங்க? எனக்கு கண்ணு முன்னாடி பாக்குறதை நம்பவே முடியல மாமா. நீங்களா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு சுரேஷ் கேக்குறான். தங்கராஜ் திமிரா, ஆமாடா சுரேஷ், நான் தான் அடிச்சேன். நீயும் வந்து எனக்கு அறிவுரை சொல்ல போறியா? ஒழுங்கா மரியாதையா 2 பேரும் ஒதுங்கி நில்லுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு கத்துறான். சுரேஷ் கண்ணுல ஆத்திரத்தோட, இவ்வளவு நாளா உங்களை என் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சு மரியாதை கொடுத்தேன் மாமா. நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்னு கண்ண மூடி நம்பினேன். ஆனா ஒரு பொண்ணு மேல, அதுவும் உங்களையே நம்பி வந்த என் அக்கா மேல கை நீட்டி இருக்கீங்க பாருங்க. அந்த நிமிஷமே எனக்கு உங்க மேல இருந்த மொத்த மரியாதையும் போச்சு. இனிமே இந்த வீட்ல என் அக்கா மேல இன்னொரு தடவை கைப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் சுரேஷா இருக்க மாட்டேன். மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நீங்க உங்க குணத்தை மாத்திக்கணும்னு தங்கராஜை எச்சரிக்கிறான். அதே நேரத்துல மதியும் மலரும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. ரேவதியோட நிலையை பார்த்ததும் மதி ஓடி போய் அவளை கட்டிக்கிறா. அண்ணி, என்ன அண்ணி இது? உங்ககிட்ட நான் என் வேலைய பத்தி பேசினதுக்கா இந்த மனுஷன் உங்களை இப்படி கொடூரமா அடிச்சான்? உங்க முகத்துல கைரேகையே தெரியுது அண்ணின்னு மதி கதறா. ரேவதி மதியை ஆறுதல் படுத்த பாக்குறா. மதி தங்கராஜை பார்த்து உரத்த குரல்ல, சி, நீங்களா ஒரு மனுஷனா தங்கராஜ்? பொம்பளை மேல கை வச்சு உங்களோட ஆண்மையை காட்டுறீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியில பெரிய மனுஷன் வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள பொண்டாட்டிய அடிமைப்படுத்தி வச்சு சந்தோஷப்படுற கோழைங்க. உங்களால என்னை நேருக்கு நேரா எதிர்கொள்ள முடியலங்கிற ஆத்திரத்தை இந்த அப்பாவி அண்ணிக்கிட்ட காட்டுறீங்களான்னு கோபமா கேக்குறா. பாக்கியராஜ் வீட்டிற்கு வந்த ரேவதியின் வீங்கிய கண்ணத்தை பார்த்ததும் அவளது பெற்றோர் ராகவனும் ராஜலட்சுமியும் பேரதிர்ச்சி அடைந்தனர். பெற்ற மகளுக்கு நேர்ந்த கொடுமையை தாங்க முடியாமல் ஆத்திரமும் கண்ணீருமாக உடனடியாக தங்கராஜின் வீட்டிற்கு நேரில் சென்று நியாயம் கேட்க முடிவு செய்தனர்.
தங்கராஜ் வீட்டின் வாசலிலேயே ஆவேசமாக குரல் கொடுத்தபடி நுழைகிறார் ராகவன். டேய் தங்கராஜ், வெளியே வாடா. என் பொண்ணை அடிச்சிட்டு வீட்ல சௌக்கியமா உட்கார்ந்திருக்கியாடா என்று கத்துகிறார். சத்தத்தை கேட்டு தங்கராஜும் அவன் அம்மா காமாட்சியும் வெளியே வருகிறார்கள். தங்கராஜ் எப்போதும் போல தன் திமிரை காட்ட முயல காமாட்சி அவர்களை அலட்சியமாக பார்க்கிறாள். ராகவன் ஆத்திரத்துடன், ஏண்டா தங்கராஜ், உன்னை எங்க வீட்டு மாப்பிள்ளையா நினைச்சுதானேடா என் பொண்ணை கட்டி கொடுத்தோம். அவ என்ன அனாதையாடா? என் பொண்ணு மூஞ்சியில கை வைக்க உனக்கு எப்படிடா கை துணிஞ்சது என்று கேட்கிறார். காமாட்சி குறுக்கே வந்து, யோவ் ராகவா, கத்துறதை முதல்ல நிறுத்து. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். அதுக்காக பெத்தவங்க இப்படி வீட்டுக்குள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? அவ என் மகனை எதிர்த்து பேசினா அதான் 4 அடி கொடுத்தான். புருஷனுக்கு எதிர்த்து பேசுறவளுக்கு 4 அடி விழுதுல என்ன தப்பு இருக்கு என்று தன் மகனுக்கு சொம்பு தூக்குகிறாள். இதை கேட்ட ராஜலட்சுமி பொங்கி எழுகிறாள். என்னடி பேசுற காமாட்சி? பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு உன் மகனுக்கு யாருடைய உரிமை கொடுத்தது? பெத்து வளர்த்த நாங்களே என் பொண்ணு மேல ஒரு பூவை கூட தூக்கி போட்டதில்லைடி. பொம்பளையா பிறந்தவளுக்கு பொம்பளையோட வலி தெரியாம இப்படி பேசுறியே. நாளைக்கு உன் மகனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ சும்மா இருப்பியாடி? மாமியார்கிற திமிரல பேசாதடி என்று காமாட்சியின் முகத்திற்கு நேராக விரல் நீட்டி கேட்கிறாள். தங்கராஜ் திமிராக, மாமா அத்தை, வார்த்தையை அளந்து பேசுங்க. அவ என் பொண்டாட்டி. வீட்ல புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம என்னை எதிர்த்து சவால் விடுறவளுக்கு நான் இப்படித்தான் புத்தி கற்பிப்பேன். இது என் குடும்ப விஷயம், நீங்க நடுவுல வராதீங்க என்று கத்துகிறான். ராகவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று, டேய் தங்கராஜ், புருஷன்ற பேருல நீ செய்யற அநியாயத்துக்கு பேரு அதிகாரம் இல்லைடா, கோழைத்தனம். பொம்பளை மேல கை வச்சுட்டா நீ பெரிய ஆம்பளைன்னு நினைச்சுக்காதடா. இனிமே என் பொண்ணு உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டாலும் நான் பஞ்சாயத்துன்னு உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டேன். நேரா உன்னை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி ஜெயில தள்ளல நான் ராகவனே இல்லைடா என்று கர்ஜிக்கிறார். காமாட்சி ராகவனின் எச்சரிக்கையை கேட்டு பதறிப்போக தங்கராஜ் என்ன பேசுவதென்று தெரியாமல் தன் ஈகோ அடிவாங்கிய அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். பாக்யராஜ் ரேவதியோட கைய பிடிச்சு, வாடி ரேவதி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். உன்னை மதிச்சு உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற நம்ம பிறந்த வீட்டுக்கு வா. இங்க இவன் செய்யற அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு கூப்பிட்டு போக தயாராகிறாரு. தங்கராஜ் தன் அகத்தையை விட்டு கொடுக்காம அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போனா அப்புறம் அவ இந்த வீட்டு பக்கமே திரும்ப வர முடியாது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்கன்னு மிரட்டுறான். அதுக்கு பாக்யராஜ், நீ மிரட்டுறதுக்கு இது பழைய ரேவதி இல்லடா தங்கராஜ். 2 நாள் எங்க கூட வரட்டும். உனக்கு மனசுல கொஞ்சமாவது பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா நீ செஞ்ச தப்பு என்னன்னு புரியும். இல்லையா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு பதிலடி கொடுக்கறாரு. ரேவதி அமைதியா பாக்யராஜோட நடக்க தொடங்கியதும் தங்கராஜோட மனசுக்குள்ள ஒருவித பயம் வருது. இவ உண்மையிலே நம்ம விட்டு போயிட்டா ஊருக்குள்ள பேரு கெட்டு போகுமே, குடும்பத்துல நம்ம அதிகாரம் போயிடுமே, பசங்களை யாரு பாத்துக்குவான்னு பயப்படுறான். தன் சுயநலமும் ஈகோவும் அடிவாங்கிறத அவனால தாங்கிக்க முடியல. உடனே தங்கராஜ் தன் குரலை குறைச்சு, ரேவதி நில்லு, நான் கோபத்துல பண்ணிட்டேன் ரேவதி, உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். எல்லாரும் முன்னாடியும் நான் இறங்கி வந்து சொல்றேன், நான் செஞ்சது தப்புதான், நீ போகாதன்னு ஒத்துக்கிறான். ரேவதி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, தப்பு பண்ணிட்டேன்னு 4 பேருக்கு முன்னாடி வார்த்தையால சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த தப்பு இனிமே என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதாங்கிறது தான் எனக்கு முக்கியம். நீங்க உண்மையாவே உணர்ந்து சொல்றீங்களா இல்ல எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்களேன்னு பயத்துல சொல்றீங்களான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு உறுதியா சொல்றா. தங்கராஜ், நீ எப்போ வரணும்னு நினைக்கிறியோ அப்போ வா. நீ மனசார வரணும்னு நினைச்சா எனக்கு ஒரு போன் பண்ணு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றான். 2 நாளைக்கு அப்புறம் பாக்யராஜோட வீட்ல இருந்த ரேவதிக்கு தங்கராஜிடமிருந்து போன் வருது. ரேவதி போனை எடுத்ததும், தங்கராஜ், ரேவதி, பசங்க உன்னை தேடுறாங்கடி, வீட்டுக்கு எப்போ வர்ற, சாப்பிட்டியான்னு கேக்குறான். ரேவதி ரொம்ப அமைதியாவும் உறுதியாவும், நான் உங்க பொண்டாட்டி, என் பசங்க அங்கதான் இருக்காங்க, நான் கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே உங்க கோபத்தை காட்டுறதுக்கு என் உடம்போ என் மனசோ உங்களோட இலக்கு இல்லை. இனிமே ஒரு தடவை நீங்க என் மேல கை நீட்டினாலும் நான் பழையபடி வீட்டின் மூலையில உட்கார்ந்து அமைதியா அழுதிட்டு இருக்க மாட்டேன்னு எச்சரிக்கிறா. தங்கராஜ், ரேவதி, என்னடி இப்படி பேசுற, குடும்பத்துல இதெல்லாம் சாதாரணம்தான்னு அதிர்ச்சியோட கேக்குறான். ரேவதி அதுக்கு, அடி வாங்குறதும் மிதி வாங்குறதும் குடும்பத்துல சாதாரண விஷயம் இல்லைங்க. பயந்து பயந்து வாழ்ந்த ரேவதி அன்னைக்கே செத்துட்டா. எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. என்ன ஒரு மனுஷியா மதிச்சு வாழ நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, வர்றேன். இல்ல பழையபடி அதிகாரம் பண்ணுவேன்னா என் முடிவு வேற மாதிரி இருக்கும். நான் உங்க கூட வாழ வரேனே தவிர உங்களோட அடிமையா வாழ வரலன்னு தெளிவா சொல்லிடுறான். பாக்யராஜோட ரூம்ல பாக்யராஜ், சுரேஷ், மதி 3 பேரும் கதவை மூடிக்கிட்டு தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் விஷயத்த உடைக்கிறாரு. சுரேஷ், மதிக்கு அந்த புது கம்பெனில இருந்து திடீர்னு வேலை இல்லைன்னு சொன்னது சும்மா நடக்கலடா. எனக்கு முதல் நாளில் இருந்தே இதுல ஏதோ சதி இருக்குன்னு சந்தேகம் இருந்தது. அதான் இன்னைக்கு நேர்ல போய் அந்த கம்பெனி மேனேஜரை சந்திச்சு விசாரிச்சேன்.
நம்ம தங்கராஜ் தான் மதிக்கு வேலை கிடைச்ச ஆபீஸுக்கு போன் பண்ணி அவளுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சரி பண்ணிருக்காரு. அதற்கான போன் கால் ஆதாரமும் எனக்கு கிடைச்சிருச்சு பாக்கியராஜ் சொல்றாரு. மதி அதிர்ச்சியாகி, என் சொந்த திறமையில கிடைச்ச வேலையை கெடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு பொண்ணு சுயசார்போட வாழ்றது அவருக்கு அவ்வளவு வயிற்றெரிச்சலா இருக்கான்னு ஆவேசப்படுறா. சுரேஷும் கோபமாகி, அடப்பாவி மனுஷனா இவன், இவ்வளவு கீழ்த்தனமான வேலையா பாத்து வச்சிருக்காரு. நான் போய் இப்போவே அந்த ஆளை சட்டையை பிடிச்சு கேட்கிறேன்னு கிளம்புறான். ஆனா மதி அவனை தடுத்து ஆதாரத்தோட அவனை ஊர் முன்னாடி நிரூபிக்கணும்னு சொல்றா. அன்னைக்கு நைட் தங்கராஜ் வீட்டின் பின்னாடி தோட்டத்துல இருட்டுல நின்னு யாருக்கோ ரகசியமா போன் பேசிட்டு இருக்கான். ரேவதி மறைஞ்சிருந்து அதை கவனிக்கிறா. தங்கராஜ் பதற்றத்தோட, அந்த ஆபீஸ் மேனேஜர் எதுவும் உண்மைய சொல்லலையே. பாக்கியராஜும் சுரேஷும் கம்பெனி வரைக்கும் போய் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். மதி வேலை போனதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். சுரேஷ் என்னை சும்மா விடமாட்டான். எப்படியாவது அந்த போன் கால் ஆதாரத்தை அமுக்கிடுங்க, எவ்வளவு பணம் வேணா தர்றேன்னு போன்ல பேசுறான். இதை கேட்ட ரேவதி அதிர்ச்சி ஆகுறா. தங்கராஜோட கொடூரமான இன்னொரு முகம் அவளுக்கு தெரிய வருது. தங்கராஜ் போனை வச்சுட்டு பெருமூச்சோட உள்ள வரும்போது ரேவதி அவனுக்கு நேர் எதிரா போய் நிக்கிறா. தங்கராஜ் பயந்து போய் போனை ஒளிச்சுக்கிட்டு, ரேவதி, நீ என்ன இங்க பண்ற, எப்போ வந்தன்னு கேக்குறான். ரேவதி கூர்மையா பார்த்து, இப்பதான் வந்தீங்க, இருட்டுல நின்னு யாருக்கிட்டயோ ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருந்தீங்க போல, குரல் எல்லாம் ரொம்ப பதற்றமா இருந்ததுன்னு கேக்குறா. தங்கராஜ் சமாளிக்கிறதுக்காக, அது பிசினஸ் விஷயம் டி, கணக்கு வழக்கு பத்தி பேசிட்டு இருந்தேன், உனக்கு எதற்கு அதுன்னு சொல்றான். ரேவதி லேசா சிரிச்சுட்டு, பிசினஸ் விஷயமா, இல்ல வேற யாரோட வாழ்க்கையாவது கெடுக்கிறதுக்கான சதியா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க தங்கராஜ், நீங்க எனக்கு செஞ்சதை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா மதி வாழ்க்கையிலையும் சுரேஷ் வாழ்க்கையிலையும் நீங்க மறைமுகமா விளையாடுற விளையாட்டு இனிமே செல்லாது. நீங்க இருட்டுல மறைக்க நினைக்கிற ஒவ்வொரு ரகசியமும் சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு இந்த குடும்பமே உங்க முன்னாடி குற்றவாளியா உங்களை நிக்க வைக்கும் போது உங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு தங்கராஜோட மூஞ்சிக்கே நேரா சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து போறா. தங்கராஜ் என்ன பேசுறதுன்னு தெரியாம அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் உறைஞ்சு நிக்கிறான்.